இன்னைக்கு வேறு ரம்ஜானு பிரியாணி சாப்பிட்லாம் தப்பாகிடுமே. நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்டு யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கூட பச்சு 100 இருக்கிறா. நூறு எப்படி ஆகிற மச்சான்? ஹாப்பி ரம்ஜான் மச்சான். நல்லா இருக்கிற மச்சான். போன வருஷம் ரம்ஜானுக்கு பண்ணேன், இந்த வருஷம் ஞாபகம் வந்தது மச்சான், அதான் கால் பண்ணேன். டேய் நீ கூட ஒட்டாரமாக அந்த பாட்டுன்னு சொன்னியா மச்சான்? அதான் மச்சான் இந்த பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்பது சொன்னவதில்லை. மச்சான் ஆயிடுச்சுல 1 மணி, சாப்பிடவான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், ஏன் மச்சான் 100க்கு நீ வந்து பிரியாணி செஞ்சு எடுத்துன்னு வந்து தருவான் வருஷம் ரம்ஜானில். நிஜா பிரியாணி செய்யலையா? ஊருக்கு போயிட்டீங்களா? ஹலோ டேய் என்னப்பா அவன் கட் பண்ணுறான்? என் மச்சான் ஃபாசிலுக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக பிரியாணி. முள்ளுக்காய் மூஞ்சி இப்போ எதுக்கு அழுது நிற்கிற? அம்மா கம்முன்னு வீட்டில் பத்துனந்தம்மாம்மா. அகராஜி நைட்டு ஃபோன் பண்ணி மச்சான் நாளைக்கு ரம்ஜான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம், வா மச்சான் 10 மணிக்கு அங்கே போயிடலாம் அப்படின்னாமாம்மா. சரி நானும் கிளம்பி போயிட்டேம்மாம்மா. ஆனால் எனக்கு முன்னாடி பக்கெட்டில் பிரியாணி கட்டிக்கின்னு செங்கல்பட்டு போயிட்டுக்கிறாமாம்மா. ஐயோயோ, அங்கே போனால் பிரியாணி இல்லைன்ட்டாங்கம்மாம்மா. அப்புறம் பசி எடுக்குதுமாம்மா. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறேன்? இப்போ பிரியாணி வாங்கி கொடுமாம்மா. பிரியாணி வாங்கி கூட நானே 1 ரூபாய் இல்லாத உக்காந்து நிற்கிறேன், என்கிட்ட பிரியாணி கேட்டீங்களா? போட ஆகுது மாமா. பிரியாணி விற்கிற வயலுக்கு கேர் ஆகுதான் இவருக்கு. மாமா வாங்கி கொடு மாமா. டேய் வாங்கி கூட, வெறுப்பேத்தாத, உனக்கு பசிக்குதுல. ஆமாம் மாமா. முத்துமா வீட்டுக்கு போ, கிள்ளி போட்ட சாம்பாரை கரணுக்கு எங்கே வறுத்து வச்சிருப்பேன், சாப்பிட்டு வீட்டுக்கு போ. நான் மாமா சாம்பாரை சாப்பிட சொல்கிறேன் மாமா, நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன். பிரியாணி தான் சாப்பிடு, பிரியாணி தான் வேணும். டேய் என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லைடா, கையில் காசுக்கு சிந்தா எதுனா செஞ்சு கிஞ்சி கொடுப்பேன். என்னது உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? சத்தியமா சொல்லு. சத்தியமா மச்சான், புல்லாந்தோப்பில் போய் கேட்டுப்பாரு, ஜிம்மிகிலின்னு சொல்லிப்பாரு. அச்சோ அவரா நான் மாரி மாஸ்டரி பயங்கரமா சமைப்பாரு, அவர் கற்று குத்துதாம்பா இன்னி வரைக்கும் கடை ஓன்னு போதுன்னு சொல்லுவாங்க மச்சான். ஆஹா நீ இவ்வளோ பெரிய மாஸ்டரா மாமா? ஆமாம் மச்சான். சரி மாமா நான் பொருளெல்லாம் வாங்கின்னு வரேன், பிரியாணி செஞ்சு கொடுண்ணே. போ நான் செஞ்சு தரேன், மஜாவாக செய்வேன். போ நான் வாங்கின்னு வரேன். இங்கே வரேன். கையை விட்டு நீ நக்கல, என் பேர் ஜிம்மிகிலி இல்லடா. A few minutes later. வாடா எத்தனை வந்துட்டேன் மாமா, எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்டேன். வா மச்சான் இல்லை மாமா எல்லாம் கரெக்டாக இருக்குதா பாரு. மண்பானெல்லாம் புஷ்ட்டு வந்துடுறாங்க மச்சான். மாமா அதான் மாமா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். என்னென்ன வாங்கிட்டு வந்த? மசாலா ஐட்டம், அரிசி, கறி. ஏய் நான் எல்லாத்துலையும் ஒன்று வாங்கிட்டு வந்தீங்க, அரிசியே காணோம். தோக்குதான் என்ன மாமா கண்ணு தெரில, அவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டு வச்சுங்கிற. டேய் என்ன இதுதான் அரிசியா? ஒச்சக்கலை பாயிட்டு மாரி புஷ்ட்டு வந்துக்கிற. பின்ன எனக்கு மட்டும்தானே பிரியாணி? நீ எத்தனை வாட்டி சாப்பிட்டுக்கிற பிரியாணி என்னை விட்டு? ஓ உனக்கு மட்டும்தானா? ஆமாம் எனக்கு மட்டும்தான். சரி செல்ல நான் செஞ்சு தரேன். சரி மாமா. கொஞ்சம் வெள்ளம் கொடு செஞ்சு தரேன். போ அடுப்புலாம் ரெடி பண்ணு. நான் ரெடி பண்ண செஞ்சு தரேன். ரெடி பண்ணுறேன். போப்பா போ. பார்த்து அதுக்குள்ளண்ணா கறி கூட போகிறோமா? எவ்வளோண்டு? சரிம்பா வா, இந்த வெங்காயத்தை கையில் கொஞ்சம் வெட்டு வா. அப்பா எந்த கையிலப்பா உனக்கு இவ்வளோ கறி கொடுத்துக்குறாங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச கடை மாமா, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளோ வாங்கின மாமா? எவ்வளோ இது? 100 கிராமு. சூப்பர்ரா, நல்லா வருவேன் வாழ்க்கையில் மச்சான். மாமா அடு பற்ற வைக்க போகிறேன். ஜாலி மாமா. பத்து வை மாமா. தெரியுது மாப்பிள்ள. சரி மச்சான் பானியை வைப்போம். வெய் மாமா. இரு மாமா. மச்சான் மாமா அவனுக்கு கத்துறேன், அப்படியே கத்துக்கிறதப்ப கத்துதான் மாமா. எங்கள் வீட்டில் தான் கத்தர மாட்டுறாங்க. குடி எங்கன்னா ஹெல்ப் பண்ணுறியா? சொன்னா தானே. பாட்டு மச்சான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்று மாமா. அதை கூட அளவாக ஊற்றணும்.
மச்சான் மாமா பிரியாணி மெயினாக அளவாக பட்டை ஏலக்காய் லவங்கம் இந்த பூலாம் வந்து கரெக்டாக போடணும். அதிகமாக போடாமல் டேஸ்ட் நல்லா இருக்காது, வாசனை ஹெவியாக வரும். சரிங்க. பார்த்துக்கினியா? பொரியிறானா? புரியுது மாமா. இதேமாரியே வாங்கிட்டு வந்துக்கிற பாரு கரண்டி கூட பெல் அச்சுனுடா ஒன்று. மச்சான் நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுமாம்மா. சூப்பராக கட் பண்ணிக்கிறேன் மச்சான். பிரியாணி நீட்டாக கட் பண்ணணும். வெங்காயம் போட்டோமா? அம்மா ஏதோ சவுண்டு வருமே ஜின்னு. எங்க அந்த சவுண்டே வரல, அதுக்காட்டி வெங்காயத்தை போட்டு நீ. ஏய் தம்னி இப்போ செய்யணுமா வேணாவா? செய்யணும். அடுப்பில் கண் வேறு இருக்குது, ஊதி ஊதி செஞ்சுக்கிற குழந்தைக்கு போனா போட்டனா கேள்வி கேட்டுக்கிறது. செய்யுமாம்மா, சீக்கிரம் செய்யுமாம்மா. எல்லாம் உன்னை மாரியே வாங்கிட்டு வந்துட்டு கரண்டி கை கூட உன்ன மாதிரியா வாங்கிட்டு வரணும். பின்ன நெக்லா பேசினுக்கிற என்ன எங்கள் வீட்டில் இருக்கிறதா அத்தனை வர முடியும். நீ கேட்ட பச்சா உசுன்னு இப்போ வரும். ஆமாம்மா வருது மாமா. வெங்காயம் வதக்கின பெரிய புதினா போடணும். போடுமாம்மா. அப்போ தான் குழந்தை நல்லா மணக்குவான். இப்போதான் மாமா அந்த வண்டு சவுண்டு வருது. வண்டு சவுண்டா? அந்த ஜின்னு சவுண்டு வருமே. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் நோற்றணும். நோத்துமாம்மா. மச்சான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். போடுமாம்மா. அடுப்பு சமையல்னா சமையல் தான் மாமா. மச்சான் நல்லா வதங்கி வாசனை வருதா? நல்லா வருது மாமா. இந்த நேரத்தில் தக்காளி உள்ள போடணும். போடு மாமா. கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா வேகும். போடு மாமா. மிளகா போடணும். எவ்வளோ தெரியுமா போடணும்? போடு மாமா. அவ்வளோதான். காரம் அதிகமாக சாப்பிடுவியா? சாப்பிடுங்க மாமா. போடு மாமா. அவ்வளோதான் போதும் மாமா. மச்சான் நெக்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா. போடு மாமா. எல்லாத்தையும் போடலாம். வேறு எங்கேயாவது அதிகமாகிட போகுது மாமா. அதெல்லாமே சாப்பிட்டு சொல்கிற. இப்போ கரெக்டாக நம்ம கறியை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பீஃப் ஃபுல்லாக வேகணும்ல. ஆமாம் ஆமாம். கறி அப்படியே என்ன பண்ணுறேன் மாமா போடுறேன். போடுமா. நல்லா ரவா சோட மிட்டாக வாங்குறான். கறி கழுவுனியா மாமா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா மசாலா அப்போ அந்த கறியில் அப்படியே மட்டா ஊறும். எப்படி ஆகுது பாரு மச்சான். ஆமாம்மா. மிட்டாய் ரவாஸ்லாம் பயங்கரமாக வரும். ஆமாம். வேகட்டும். நல்லா வெந்துச்சு கறி. அளவு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக அரிசி பதமாக ஆமாம்மா. என்ன ஒரு அனல். இந்த அடுப்பை கொளுத்ததுக்குள்ளே அடுப்பு வேகுதுடா பாவி. அப்பா அவ்வளோதான். அளவு தண்ணி ஊற்றாச்சு மச்சான். ஆமாம்மா. மச்சான் பயங்கரமாக கொதி வந்துட்டான். ஆமாம்மா. இப்போ அரிசியை போட்டுனா வேலை முடிஞ்சுது. சீக்கிரம் போடு மாமா. என்ன உன் கை வேவுதா? மச்சான் என்னம்மாம்மா? உன்னக்கோசம் தான் மச்சான் சின்ன பண்ணையில் கூட்டான் சொல்லி செய்கிறேன். மாமா செஞ்சேன்னா 800 பேர் 1000 பேருக்கு தான் செய்வேன். பெரிய டப்ராவில். சரிம்மா. 10,000 சொல்லிக்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு. நான் யார் மச்சான் தான், நான் எனக்கு தானே செய்து தரேன். 10,000 சொல்லிக்கிறாங்க ஆர்டரு. மாமா பசி எடுக்குது மாமா. வா மாமா சீக்கிரம். வெந்திச்சுடா அவள் தான்டா. வா சீக்கிரம் வா. வாடி வா. இருப்பா. கொதிக்க இருக்குது. ஏய்
பின்னாடி தட்டி எவ்வளோ தண்ணி ஊற்றுற போடு மாமா. போடு மாமாவா. ஒன்று வச்சேன்னு வச்சுக்க, என்ன நான் பானியில் செஞ்சுக்கிறோம். அந்த வாழையில போட்டு அது மேலே அந்த பிரியாணியை போட்டு அந்த இலை மணக்கும் அந்த வாசனை எங்கன்னா உனக்கு தெரிஞ்சா டேஸ்ட்டு. இப்போ என்ன தான் வேணும்? இலை தானே வேணும். போ இலையை பிடிச்சிடுவா போ. ஒரு 2 நிமிஷம் நான் எத்தனை வரேன் போ. யார் பெற்ற புள்ளியோ பொருளெல்லாம் வாங்கி குத்துக்குது. வாவ் பா பா பா. வா இந்த ஜிமிகிலி பையன் செஞ்சாலே பார்க்க அழகாகுது, டேஸ்டாகுது. வர பொண்டாட்டி குத்தி வச்சுவோம். மண்பானை பிரியாணினா மண்பானை பிரியாணி தான். மாமா இலை வாங்கிட்டேன். நானும் போட்டு வருவாங்க வாங்கிட்டேன். என்ன மாமா நீ இப்படி பண்ணிட்ட பாட்டியா கட்சியில்? மச்சான் டேஸ்ட் பார்க்கலான்னு நினச்சேன் மச்சான். ஆனால் நான் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்வேன்னு எனக்கு தெரியல மச்சான். உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது.